ஒரு நாள் ஒரு வயசான தாத்தா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கப்ப ஒரு மரத்தடி கீழே ஏதோ பளபளன்னு மினுக்கிறத பாக்குறாரு. பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு கிறிஸ்டல் பால். அந்த கிறிஸ்டல் பால் அவர் எடுக்கிறாரு. அதுல இருந்து ஒரு குரல் கேக்குது, நான் ஒரு மேஜிக் பால், உன்னோட ஒரு ஆசையை என்னால நிறைவேற்ற முடியும், உனக்கு ஏதாச்சும் ஆசை இருந்தா சொல்லு அப்படிங்குது. அந்த தாத்தாவும் யோசிக்கிறாரு. அவருக்கு எந்த ஆசையும் அப்போதைக்கு இல்ல. அந்த பால் அவரோட பையில போட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. நாட்கள் போகுது. அவருக்கு எதுவுமே கேட்கணும்னு தோணல. அப்ப அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரோட வீட்டுக்கு வராரு. அப்ப அந்த பாலை பார்த்துட்டு அந்த பாலை பத்தி விசாரிக்கிறாரு. அந்த தாத்தாவும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. உடனே அவரோட ஃப்ரெண்ட் அந்த பாலை எடுத்துட்டு போய் ஊர்ல உள்ள எல்லார்ட்டையும் அதை பத்தி சொல்றாரு. ஊர்ல உள்ள எல்லாருமே அந்த பால் கிட்ட வந்து அவங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிறாங்க. ஊர்ல உள்ள எல்லாருக்குமே அவங்களோட ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சு. ஆனா யாருமே சந்தோஷமா இல்ல. அந்த தாத்தா மட்டும் ஒரு ஆசையும் இது வரைக்கும் கேட்கல. அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் அந்த பால் அந்த தாத்தாட்ட கொடுத்துட்டு, ஊர்ல உள்ள எல்லாருக்குமே அவங்களோட ஆசை நிறைவேறிடுச்சு, ஆனா யாருமே சந்தோஷமா இல்ல, நீங்க தான் ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படிங்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட தாத்தா அந்த கிறிஸ்டல் பால்ட்ட அவரோட ஆசையை கேட்கிறாரு. திரும்பவும் எல்லாமே பழையபடி மாறணும், அவங்களுக்கு நிறைவேற்றின ஆசையெல்லாம் திரும்ப எடுத்துக்க சொல்றாரு. ஊரும் திரும்ப பழையபடி மாறிடுது. திரும்பவும் ஊர் மக்கள் அவங்க ஆசைப்பட்ட விஷயத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க. என்னைக்குமே பேராசை சந்தோஷத்தை தராது, உழைக்காம கிடைக்கிறதும் நிம்மதியை கொடுக்காது. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஸ்டாரி ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.